வணக்கம் மாணவ செல்வங்களே. காணொளியில் உங்களுடன் இணைவது உங்கள் தமிழ் ஆசிரியை. நாம் சென்ற காணொளியில் பாடம் 14-15 உள்ள தமிழ் மாதங்கள் மற்றும் கிழமைகள் பற்றி அறிந்தோம். தற்பொழுது 16ஆம் பாடம் தோரணம் செய்வோமா தோரணம் செய்வோமா எனும் தலைப்பில் உள்ள சில செய்திகளை அறிவோம். இங்கே ஒரு பையனும் ஒரு பொண்ணு இருக்காங்க இல்லைங்களா. அப்போ அந்த தம்பி சொல்கிறாங்க, தோரணம் செய்வோமா தோரணம் செய்யலாமா அப்படின்னு கேட்கும்போது வண்ணத்தால் வாங்கி வருகிறேன் இல்லைங்களா. தோரணம் மாவிலை தோரணமும் கட்டுவோம். அது மட்டும் இல்லாமல் பேப்பரில் வண்ணத்தாள்லேயும் தோரணம் நம்ம ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜைக்கெல்லாம் நம்ம இது பண்ணுவோம் இல்லையா. நம்ம வீட்டை முன்னாடி அழகுப்படுத்துறதுக்காக அந்த வண்ணத்தாள் தோரணம் செய்வோம். வண்ணத்தால் வாங்கி வருகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அம்மாட்ட சொல்லிட்டு போகிறாங்க, அம்மா கடைக்கு போய் வண்ணத்தால் வாங்கி வரட்டுமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பொன்மணி, போர்வையை தாத்தாவிடம் கொடு, இந்த போர்வையை தாத்தாவிடம் கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தாத்தாக்கிட்ட கொடுக்க வராங்க. தாத்தா என்ன தேடுகிறீர்கள்? தாத்தா எதையோ தேடிட்டுருக்கிறார். அப்போ தாத்தா என்ன தேடுகிறீர்கள்? மோதிரம் தொலைந்து விட்டது. உடனே தாத்தா சொல்கிறாரு, என்னோடய மோதிரம் தொலைந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே கண்மணி இதை என்ன பண்ணுறாங்க, பொன்மணி என்ன பண்ணாங்க, அந்த மோதிரத்தை எடுத்து தேடி தாத்தாட்ட தராங்க. தாத்தா இதோ உங்கள் மோதிரம் கிடைத்து விட்டதா, நன்றி. யார் நமக்கு ஏதாவது ஒரு உதவி செஞ்சால் நம்ம என்ன சொல்லணும், நன்றி சொல்லணும் இல்லைங்களா. தாத்தா கூட அந்த பொன்மணிக்கு என்ன சொன்னார், நன்றி அப்படின்னு சொல்கிறாரு. கொடுத்துட்டு அவங்க உடனே கடைக்கு போகிறாங்க வண்ணத்தாள் வாங்கிறதுக்கு. வண்ணத்தாள் கொடுங்கள் ஐயா, வண்ணத்தாள் கொடுங்கள் ஐயா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இதோ தருகிறேன் அப்படின்னு சொல்லி கடைக்காரர் என்ன பண்ணுறாரு, வண்ணத்தாள் கொடுத்துட்டாரு. உடனே அவங்க 2 பேர் என்ன பண்ணாங்க, போய் அழகாக கட் பண்ணாங்க இல்லைங்களா. அழகாக கட் பண்ணி வண்ணத்தாளில் இங்கே பாருங்க யானை மாதிரி டிசைன் எல்லாம் கட் பண்ணி என்ன பண்ணாங்க, சுவரில் தொங்க விடுவோமா அப்படின்னு சொல்லி 2 பேரும் என்ன பண்ணாங்க, வண்ணத்தால் அழகாக கட் பண்ணி அதை சுவரில் தொங்க விடுறாங்க. அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் சுவரில் மாட்டுறாங்க. இப்போ நம்ம இந்த இதில் தோரணம் செய்வோமா, இப்போ நம்ம இதெல்லாம் படித்தோம் இல்லைங்களா. அதில் நம்ம இதுவரை படிக்காத எழுத்துக்கள் இருக்குது. அதெல்லாம் என்னென்ன எழுத்து பாருங்கள். தோரணத்தில் தோ, தோரணம்ல தோ, கடைக்கு போய் போ இல்லையா, பொன்மணி போ, மோதிரம் மோ, வண்ணத்தால் கொடுங்கள் கோ, தொங்க விடுவோமா தோ. இதெல்லாம் நாம் படிக்காத எழுத்துக்கள். எந்த ஓசை வருது, ஓ ஓசை இல்லையா. ஓம ஓ ஓசையும் வருது இல்லைங்களா. நம்ம இதுவரை ஐ ஓசை மட்டும் படித்தோம். இப்போ ஓ ஓசை படிக்க போகிறோம் இல்லையா. இப்போ ஓ ஓசை மட்டும் பார்க்கலாம். கோ முதல் நோ வரை இப்போ படிக்கிறது உயிர்மெய் எழுத்துக்கள் சரிங்களா. கோ முதல் நோ வரை இந்த ஓ இக்கு குட்டல் ஓ சேர்ந்தது தான் கோ இல்லையா. ஓ ஓசை உடையது. கோ கோ சோ ஞோ டோ நோ தோ நோ போ மோ யோ ரோ லோ வோ லோ லோ ரோ நோ. அடுத்தது பெயரை சொல்வேன் எழுத்தை அறிவேன் இல்லையா. பெயரை சொல்வேன் எழுத்தை அறிவேன். இப்போ நம்ம படித்தோம் இல்லைங்களா, கோங்கோச்சோ படித்தோம்ல, அதில் இருக்கக்கூடிய அந்த எழுத்து பெயரை சொல்லிட்டு அதில் என்ன எழுத்து வந்திருக்கு, கொக்கு. என்ன எழுத்து வந்திருக்கு, கோ. கொய்யா கோ, தொப்பி தோ, தொட்டில் தோ. அடுத்தது படமும் சொல்லும் சரியா. படத்தை பார்த்து அதுக்குரிய சொல்ல நம்ம சொல்லுவோம். கொடி கொடி, சோ இட்டு சொட்டு, தண்ணீர் சொட்டு சொட்டாக விழுதுன்னு சொல்ல முடியல, சொட்டு. தோ லை பேசி தொலைபேசி, பொறி பொறி, மொ இட்டு மொட்டு,
மலர்றதுக்கு முன்னாடி பூவாகிறதுக்கு முன்னாடி இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்? மொட்டு. வா நோ லி, வானொலி. இப்போ இங்கே எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் என்ன பண்ணணும்? கண்டுபிடிச்சி வட்டமிடணும். சரிங்களா? போ நோ யோ போ மோ, இந்த எழுத்துக்கள் எல்லாம் இங்கே இருக்கக்கூடிய இந்த படத்தில் தான் வரைஞ்சிருக்கு. அதை நீங்கள் கண்டுபிடிச்சி வட்டமிடணும். அடுத்தது படிப்போம். சரிங்களா? இங்கே இருக்கக்கூடிய எழுத்துக்களை நம்ம படிக்கலாம். கோ முதல் நோ வரை வந்திருக்கக்கூடிய எழுத்துக்களை நம்ம தேடி படிப்போம். இங்கே பாருங்கள், சுவரொட்டி, கொசு, தொடாமல் பார்க்கவும், பொருட்காட்சி, சொட்டு மருந்து, பாட்டொன்று பாடலாம். சரிங்களா? இந்த கோ முதல் நோ வரை உயிர்மை எழுத்துக்கள் படித்தோம்ல, அதில் அந்த எழுத்துக்கள் வரக்கூடிய பாட்டொன்று பாடலாமா? மலையொன்றின் அருகிலே கதிரொளியும் வந்ததே, குயில் ஒன்று கூவவே எதிரொலியும் கேட்டதே, அவ்வொலியை கேட்டுமே மயிலும் அங்கே ஆடுதே, மலையொன்றின் அருகிலே கதிரொளியும் வந்ததே, குயிலொன்று கூவவே எதிரொலியும் கேட்டதே, அவ்வொலியை கேட்டுமே மயிலும் அங்கே ஆடுதே. இந்த பாடலில் நம்ம என்ன எழுத்தில் பார்த்தோம்? யோ மலையொன்றின், யோ ரோ கதிரொலி, ரோ குயிலொன்று, லோ எதிரொலி, ரோ அவ்வொலியை, ஓ. ஏன் இந்த எழுத்துக்கள் எல்லாம் தான் உயிர்மை எழுத்துக்கள், ஓ வசையுடைய உயிர்மை எழுத்துக்கள் இதில் பயின்று வந்திருக்கு. அடுத்தது பார்த்தோமா, எழுதி பழகுவேன். கோ முதல் நோ வரை உள்ள சொற்களை நீங்கள் எழுதலாம். சரிங்களா? சொல்லிகிட்டே எழுதணும். அழகாக உங்களுடைய பென்சிலில் எழுதணும். கோ கோ சோ ஞோ டோ நோ தோ நோ போ மோ யோ ரோ லோ வோ ழோ லோ ரோ நோ. அடுத்தது படிப்போம் எழுதுவோம். இதை நம்ம படித்து பார்த்துட்டு அதை நம்ம எழுதலாம். போ இம் மை பொம்மை, பூ இங் கோ இத்து பூங்கொத்து, வா நோ லி வானொலி, போ இன் வா இண்டு பொன்வண்டு, மீ இன் தோ இட்டி மீன் தொட்டி, த மீ இழ் மோ லி தமிழ் மொழி, தோ லை இக்கா இச்சி தொலைக்காட்சி. அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும்? இதை அழகாக பென்சிலில் உங்களுடைய புத்தகத்தில் இங்கே இருக்கிறத நீங்கள் வரையணும். சரிங்களா? அதை படித்து பார்த்துட்டு இப்போ தொடர் வண்டி, தோ டா இர் பா இண்டி தொடர் வண்டி, அதுக்குரிய படத்தை எடுத்து அங்கே வரையணும். மோ இட்டு மொட்டு, அதுக்குரிய படத்தை அங்கே வரையணும். போ இன் வா இண்டு பொன்வண்டு, அதுக்குரிய படத்தை அந்த கடத்தில் வரையணும். தோ இப்பி தொப்பி, அதுக்குரிய படத்தை இங்கே வரையணும். சரிங்களா? இதுதான் உங்களுக்குரிய வீட்டு பாடம். எது எது நம்ம செய்யணும்னு சொல்லியிருக்கோமோ அதெல்லாம் உங்களுக்கு உங்களுடைய புத்தகத்திலேயே நீங்கள் செய்ய வேண்டியது தான். நன்றி மாணவர்களே.